இங்கிலீஷ்ல உங்களால ஒரு இமெயில் எழுத முடியும் அப்படின்னாலே, நீங்க கண்டிப்பா 50,000க்கு மேல சம்பாதிக்க முடியும். இதுக்கான ஒரு கேஸ் ஸ்டடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ரீசென்ட்டா நம்மளோட லாவண்யா ஜெயக்குமார் அகாடமில கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி ஜாயின் பண்ண ஒருத்தவங்களோட கேஸ் ஸ்டடி. ரைட்டிங் அப்படின்றது ஒரு எவர்கிரீன் ஸ்கில்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். இப்பவும் சரி, 100 வருஷத்துக்கும் முன்னாடியும் சரி, 100 வருஷத்துக்கு அப்புறமும் சரி, எழுத்து அப்படின்றது எப்பவுமே இருக்க போகுது. என்னதான் வீடியோக்கள் வந்துட்டாலும், பாட்காஸ்ட் வந்துட்டாலும்ல, அதுக்கு ஆணித்தரமா இருக்கிறதே எழுத்து தான். இப்ப இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும், அதுக்கு நான் ஒரு அவுட்லைன் எழுதி தான் ஆரம்பிப்பேன். நெறைய கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஸ்கிரிப்ட்டுமே எழுதிட்டு தான் அவங்களோட வீடியோவே ஆரம்பிப்பாங்க. அது வந்து செல்ஃப் டெவலப்மென்ட் வீடியோக்களோ, அவங்க புக்ஸ் பத்தி பேசுறாங்களோ, அவங்க வந்து ஒரு ஸ்கிட் எடுக்குறாங்களோ, காமெடி பண்றாங்களோ, பிராங்க் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்டடா தான் அவங்களோட வீடியோக்கள எடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. பாட்காஸ்ட் எடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு எழுத்து அப்படின்றது எல்லா பரிணாம வளர்ச்சியிலயும் வந்துட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் Instagram பார்த்தீங்கன்னா, அங்க ப்ராப்பர் பிசினஸஸ்லாம் இருக்காங்க. ஏன் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸே எடுத்துக்குமே, உங்களுக்கு என்ன பரிச்சயமா இருக்கும். அவங்களோட போஸ்டிங் இருக்கு இல்லையா? அது ஒரு ஃபோட்டோவோ, ரீலோ அந்த டெஸ்கிரிப்ஷன்ல சில விஷயங்கள் எழுதியிருப்பாங்க. அது 2 லைன்லயும் இருக்கலாம், 20 லைன்லயும் இருக்கலாம். ஆனா, அத கண்டிப்பா நம்ம எல்லாருமே படிச்சுட்டுருக்கோம். ஒரு ஃபோட்டோ இருக்கு அப்டின்னா, அத கடந்து போறது கிடையாது இல்லையா? அது ஒரு Facebook போஸ்ட்டோ, இல்ல Instagram போஸ்ட்டோ, அதுல என்ன எழுதியிருக்கு அந்த டெஸ்கிரிப்ஷன்ல அப்டின்றத நம்ம படிக்கிறோம். அண்ட் அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட மைண்ட் செட், இந்த ப்ராடக்ட்ட வாங்கலாமா? இந்த இன்ஃப்ளூயன்சர் இத சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்டின்றதுக்கு நம்ம மைண்ட் செட்டும் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மளோட YouTube கம்யூனிட்டி பேஜ நான் அதுக்கேத்த மாரி பயன்படுத்துவேன். அந்த எழுத்து அப்டின்றது தான் எனக்கு அதிகபட்ச சேல்ஸ் குடுத்துருக்கு. நான் என்னதான் வீடியோக்கள் போட்டாலும், அதுல கன்வெர்ட் ஆற ஆடியன்ஸ விட அதிகமா எனக்கு என்னோட கம்யூனிட்டி பேஜ்ல பார்த்தீங்கன்னா, நெறைய போஸ்ட் நான் போட்டுட்டே இருப்பேன். விதவிதமா ட்ரை பண்ணுவேன். அதெல்லாம் வந்து எனக்கு நெறைய கன்வெர்ட் ஆகுது. நான் ஏன் இந்த எக்ஸாம்பிள் குடுக்குறேன், உங்களோட மனசுல பதிய வைக்கிறேன் அப்டின்னா, உங்களால ஒரு இமெயில் எழுத முடிஞ்சாலே, உங்களுக்கு நான் இந்த அ போஸ்ட் கிரியேட் பண்றதுக்கான அந்த எழுத்த வச்சு நீங்க எப்படி உங்களோட கிளையன்ட்டுக்கு ஏத்த மாரி ஒரு ரெக்வயர்மென்ட்ட சாட்டிஸ்ஃபை பண்றது, அதுக்கு குடுக்குறது அப்படின்ற அந்த ஒரு கிரிம்ப் மாடல்ல நான் உங்களுக்கு சொல்லி தர முடியும். நம்மளோட கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி புரோகிராம் மூலமா. ஸோ நான் ஒரு கேஸ் ஸ்டடி ஷேர் பண்றேன்னு சொன்னேன்ல. மதுரையில இருந்து ஒரு சிங்கிள் மாம். அவங்களுக்கு வந்து இப்ப 45 வயசு ஆகுது. அவங்களுக்கு வந்து 12த் ஸ்டாண்டர்டோ, காலேஜோ படிக்கிற ஒரு பொண்ணு இருந்ததுன்னு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணாங்க. அவளுக்கு நான் அடுத்த லெவல் கொண்டு போணுங்க. இதுவரைக்கும் அவங்க அப்பா வந்து அவங்களுக்கு ஃபினான்ஷியலி சப்போர்ட்டிவா இருந்தாரு. இப்ப என்னோட மாமனார், மாமியார்லாம் நான் நம்ப முடியாது. நான் வந்து இப்ப ஒரு சிங்கிள் மாமா தான் என்னோட குழந்தைய வளர்க்கணும். அவ பெருசாயிட்டா, ஆனாலும் என்ன பண்றது? அவளுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்குற வரைக்கும் அடுத்த ஒரு 7, 8 வருஷம் என்னோட கண் பார்வையில தான் அவள வளர்த்தாகணும். அவளுக்கு சீர் செய்யணும், கல்யாணம் செய்யணும். அதுக்கெல்லாம் நான் வந்து காசு புரட்டணும் மேம். நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. இப்ப எனக்கு ஒரு செக்யூர்டான ஜாப் இருக்கு. ஆனா நான் ஒரு டார்கெட் வச்சிருக்கேன். எனக்குன்னு ஒரு சைடு இன்கம் நான் கிரியேட் பண்ணணும். அதுல வந்து எனக்கு மாசம் ரூ. 50,000 எனக்கு வருது அப்டின்னா, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்டின்ற மாரி அவங்க சொன்னாங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்கங்க. என்னோட என்னோட ஸ்டூடண்ட் ஹிஸ்டரியிலேயே இதான் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ஏர்னிங் மெம்பர்ன்னு நான் நெனைக்கிறேன். ரொம்ப சீக்கிரமா கோர்ஸ் முடிச்ச உடனவே அவங்களுக்கான கிளையண்ட்ஸ எடுத்தாங்க. அவங்க ரூ. 50,000க்கு மேல இப்ப ரெவென்யூ ஈட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃபுல் ஜாபே விட்டுட்டு, அந்த ஃபுல் டைம் ஜாபயே விட்டுட்டு இந்த ப்ரொஃபஷனயே வந்து ஃபுல்லா பண்ணலாமா? அப்படின்ற மாதிரி எனக்கு காலையில ஒரு இமெயில் வந்தது. அந்த ஒரு இமெயில் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். இவங்களோட ஸ்டோரிய நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்கு. ஏன் நான் இந்த சோஷியல் மீடியா போஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்லாம் குடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு, நெறைய பிசினஸஸ்க்கு அந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் போட்டு அதுக்கு கீழ நெறைய விஷயங்கள் எழுதியிருக்கோம் இல்லையா? என்ன சொல்றேன் அப்டின்னா, நம்மளோட YouTube கம்யூனிட்டி பேஜ்ல போய் பாருங்க. நான் ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பேன். அதுக்கு அப்புறம் வந்து அத பத்தின விவரங்கள் எழுதியிருப்பேன். அதுக்கப்புறம் என்னோட ப்ராடக்ட் ஒண்ணு அதுல செல் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா, அவங்க நெறைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ சைன் பண்ணி, நெறைய யூடியூபர்ஸ சைன் பண்ணி, நெறைய பிசினஸ சைன் பண்ணி, இன்னைக்கு அவங்களோட 50,000 பிளஸ் அப்படின்ற அந்த டார்கெட்ட அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நான் நெறைய சொல்லும்போது 2 பிளஸ் 2 இன்ஃப்ளூயன்சர்ஸ், 2 பிசினஸஸ், 2 யூடியூபர்ஸ் போதும் உங்களுக்கு ஒரு 5 கிளையண்ட் இருந்தாலே, நீங்க ஈஸியா 50,000 மேல வந்து சம்பாதிக்க முடியும். ரொம்ப இலகுவா டெய்லி ஒரு 10 போஸ்ட் நீங்க கிரியேட் பண்ணி, ஒரு 10 பிளாக் போஸ்ட்டோ, இல்ல 10 ஆர்டிகிள்ஸோ, 10 பேருக்கு வந்து ட்விட்டர் பேஜ் நீங்க மேனேஜ் பண்றீங்கன்னாலும், அதுவும் எழுத்து தான். இன்னைக்கு எவ்ளோ விஷயங்கள் பண்ண முடியுங்க. இந்த கான்டென்ட் அப்படின்ற, இந்த கான்டென்ட் ரைட்டிங் அப்படின்ற அந்த திறமைய நீங்க கையில வச்சிருந்தீங்கன்னா, நீங்க நெறைய விஷயங்கள் சாதிக்க முடியும். ஒரு நல்ல இமெயில் எழுத முடியுமா உங்களால அப்படின்னு நான் கேட்கும்போது, அது ஒரு பேசிக்கான ஒரு பெஞ்ச் மார்க்கா வைக்கிறேன். கண்டிப்பா நான் உங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போ முடியும்ன்னுட்டு. ஏன்னா, ஒரு இமெயில் எழுதும்போது உங்களோட மேனேஜருக்கோ, பாஸ்க்கோ இல்ல ஏதோ ஒரு வகையில ஒரு இமெயில் எழுதுற அளவுக்கு உங்களுக்கு கம்யூனிகேஷன் இருந்தாலே, அந்த ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருந்தாலே,
இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட தாட்ஸ கோர்வையா, இதுதான் நான் கம்யூனிகேட் பண்ண விரும்புறேன் அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க. அண்ட் அத கம்யூனிகேட் பண்றதுக்கு 2 லைனோ, 5 லைனோ, 10 லைனோ நீங்க எழுதி அனுப்ப ஆரம்பிப்பீங்க இல்லையா? இந்த அளவுக்கு உங்களோட ஸ்கில்ஸ் இருந்தா போதுங்க. என்னோட கிரிம்ப் மாடல் மூலமா நான் உங்களுக்கு கான்டென்ட் ரைட்டிங் சொல்லி தர முடியும். அந்த கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரின்னுட்டு ரொம்ப அமேசிங்கான ஒரு கோர்ஸ் நான் உருவாக்கி வச்சிருக்கேன் lavanyajaykumar.comல. இப்ப நியூ இயர் ஸ்காலர்ஷிப் போயிட்டு இருக்குங்க. அதுல ரூ. 500 டிஸ்கவுண்டோட இந்த கோர்ஸ்க்கு வந்து நீங்க இணைய முடியும். 1 இயர் ஆக்சஸ் இருக்கு. இது கிட்டத்தட்ட 8 டூ 10 மணி நேரம் இருக்கும் இந்த கோர்ஸ் கான்டென்ட். நீங்க வந்து உலகத்தின் எந்த மூலையில இருந்தும் உங்களோட ஸ்மார்ட் போன், டெஸ்க்டாப், டேப்லெட், லேப்டாப் எதுல வேணும்னாலும் நீங்க படிக்கலாங்க. அண்ட் இந்த கோர்ஸோட விலை பார்த்தீங்கன்னா ரூ. 3000. இந்த நியூ இயர் ஸ்காலர்ஷிப்ல ரூ. 500 டிஸ்கவுண்டோட ரூ. 2500க்கு நீங்க இந்த கோர்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். உடனே கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டர்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கான்டென்ட் ரைட்டிங் அப்படின்ற ஸ்கில்ல நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இது எவர்கிரீன் ஸ்கில். இன்னைக்கு இந்த ஸ்கில் இருக்கும், நாளைக்கு இருக்காம போயிடுமோ அப்படின்ற கவலையே உங்களுக்கு தேவையில்ல. 10 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்இஓ ஆர்டிகல்ஸ்க்காக எழுதிட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் அது இருந்தாலும் அதை விட ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோத் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா ஆர்டிகல்ஸ் எழுதுறது. அதே டெஸ்கிரிப்ஷன் தான், அதே மைண்ட் செட்டை தான் எடுத்துட்டு வரீங்க. அதே கிரிம்ப் மாடல் தான் நீங்க அப்ளை பண்றீங்க. அது மூலமா நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட கிளையண்ட்ஸ்க்கு சர்வ் பண்றீங்க அண்ட் நீங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. என்னோட 20 வயசுல இந்த கான்டென்ட் ரைட்டிங் அப்படின்றது தான் என்னோட ஒரு முதல் பிசினஸாவே இருந்தது. என்னோட ஃப்ரீலான்சிங் அசைன்மெண்ட்டா இருந்தது. அதை பேஸா வச்சு அதுல ஏர்ன் பண்ண மணியை வச்சு நான் அடுத்தடுத்த பிசினஸ்களை பில்ட் பண்ணேன். உங்களோட லைஃப்ல உங்களுக்கு பிசினஸ் கட்டமைக்கணும்னு ஆர்வம் இருந்தாலும் சரி, எனக்குன்னு ஒரு சைடு இன்கம் உருவாக்கணும்னு ஆர்வம் இருந்தாலும் சரி, கான்டென்ட் ரைட்டிங்ன்ற இந்த அமேசிங்கான ஸ்கில்ல கத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களோட டூல் கிட்ல ரொம்ப முக்கியமான திறனா இருக்கும். புது புது திறன்களை கத்துக்கிட்டு நம்ம சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். இல்லாட்டி நம்ம கிட்ட என்ன திறன் இருக்குன்றத ஐடென்டிஃபை பண்ணி அதுல இருந்து ஃபர்தரா பில்ட் பண்ணலாம். நான் அதை தான் உங்ககிட்ட சொல்றேன். ஒரு எவர்கிரீன் ஸ்கில்லை நீங்க கத்துக்கும் போது எனக்கு இது வேணும் அது வேணும்னு தேடி தேடி எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கணும்ட்டு அவசியமே கிடையாது. உங்களுக்கு நல்ல இமெயில் எழுதுற அளவுக்கு ஒரு ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருந்தது அப்படின்னாலே போதுங்க. நான் உங்களை ஒரு திறமையான கான்டென்ட் ரைட்டரா மாற்ற முடியும். எனக்கு தேவை வந்து ஒரு 7-8 மணி நேரம் உங்களோட டைம் கொடுத்து கான்டென்ட் ரைட்டிங் முடிக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபுல் கிளாரிட்டி வரும். இந்த இண்டஸ்ட்ரி பத்தி நான் என்ன பண்ணணும், கிளையண்ட் என்ன எதிர்பார்ப்பான், நான் எப்படி டெலிவர் பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இதை புரிஞ்சுக்கிட்டாலே நீங்க டெலிவர் பண்றது ஈஸி, சம்பாதிக்கிறது சுலபமாகும். இந்த 2024ல நான் நிறைய காசு பண்ணணுங்க, எனக்குன்னு ஒரு சைடு இன்கம் கிரியேட் பண்ணணும், எனக்குன்னு ஒரு ஃப்ரீலான்சிங் கிரியேட் பண்ணணும், எனக்குன்னு ஒரு ஆன்லைன் பிசினஸ் வேணும்னு நீங்க ஆத்மார்த்தமா விரும்புனீங்கன்னா நான் உங்களுக்கு 1-to-1 ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். என்னால முடியுன்ற கான்ஃபிடன்ஸோட வந்து கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டர்ல இன்னைக்கே இணையுங்க. நியூ இயர் ஸ்காலர்ஷிப்ல ரூ. 500 ஆஃபர் போயிட்டு இருக்கு. அதையும் யூஸ் பண்ண மறக்காதீங்க. டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பின்டு காமெண்ட்ல இந்த நியூ இயர் ஸ்காலர்ஷிப் பத்தின லிங்க் இருக்கும். அதை செக் பண்ணுங்க. நான் உங்களை கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டர் கோர்ஸ்ல மீட் பண்றதுக்கு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நியூ இயர் ஸ்காலர்ஷிப்ல நிறைய பேர் கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டர்ல ஆல்ரெடி இணைஞ்சிட்டாங்க. கொஞ்சம் ஸ்லாட்ஸ் தான் ஓப்பனா இருக்கு. மிஸ் பண்ணிடாம யூஸ் பண்ணிக்கோங்க.